அப்படி உண்மையா சொல்றேன். ஒரு வாழ்க்கை வாழ்றோம். எனக்கெல்லாம் உண்மையாவே வாழ்க்கையில ஒழுக்கம் முக்கியம். அப்படி இல்லையா நம்ம கொஞ்ச நாள் வாழ்க்கை வாழ்றோமா, அடக்கமா என்னப்பா ஒழுக்கம் அடக்கணும்னு உனக்கு நெஞ்சு வலிக்குதா? நாங்க வந்து நெஞ்சு வலிக்காது. அப்படி வாழ்றல்ல. இவர் யாரு? இவர் ஒரு நாட்டுக்கே மன்னர். ஒரு மன்னர் என்றால் எப்படி இருக்கும்? ஒரு மன்னர் என்றால் நீதிக்காக வாழணும். அப்ப அவர் நீதிக்காக வாழணும். என்ன பண்ற? நீ என்ன தூக்கிடுவார? திருவா நடக்குது. அந்த திருவா ஒரே ஆள் செஞ்சு செய்ய முடியுமா? முடியாது. ஆளுக்கு ஒரு வேலை எடுத்துன்னு செஞ்சாதான் அந்த வேலை சன்மை. அது மாதிரி தான் கல்யாணம். அவர் மாலை போறான், நான் தாலி போறேன். முதல்ல ஐயோ என்னமாச்சு? அண்ணா நான் உள்ள போனேன்னா என்ன ஒருத்தர் என்னாச்சு? நான் எப்படி சொல்லுவேன்? வயலதான் சொன்னேன். உள்ள போனேன்னா என்ன அப்ப ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு ஆள் தானே? சந்தோஷமாச்சு. என்னடா கேக்குறேன்? சொல்ல கூட முடியலன்னா வாய கூசுது. ஏன் புளிமாய் சாப்பிட்டியா? சாப்பிடாத பல்லு கூசும். ஏன் அது இல்ல, நீங்க சொன்னீங்களாமே. ஆமா, மாலை அவர் போடுறாரு, தாலி நம்ம வர முதல்ல யாருன்னா சொன்ன முதல்ல யாருன்னு சொன்னீங்களா? அப்ப உள்ள ஒருத்தர் நைனா, என் பேர் வேலு, நான் டீ கடை வச்சுங்கிறேன். முதல்ல நான் உன ட்ரை பண்ணட்டுமான்னு கேட்கிறாரு அவரு. ஆமா பட்டா எழுந்து பயிர் பல பேர் இருக்கா. ஈஸியா இருக்கு. சரி கட்டி போல கட்டி போல. மன்னனா இருந்தவன் மதுவருந்தினி, அதன் விதியின் விளையாட்டு எனக்கு மலர்மாறு. ஒரு குற்றவன் ஒரு தவறை செய்தால் அடுத்தவன் குற்றத்தை சுட்டிக்காட்டி தண்டிக்க முடியாது. இது இறைவன் தந்த தெரிந்தோ தெரியாமல் ஆண்டவன் கொடுத்த மலர் மாலை. இதை கொண்டு சென்று உன் தாய் இறந்து விட்டாள் மணிமேகலை அவன் உருவப்படத்துக்கு சரியப்பா. அப்படி சந்தோஷம் மலர் வந்துட்டுமா? மன்னா திருமணம் நல்ல முறையில் முடிவெடுத்தது. ஒரு நாட்டுக்கார் என்று அழைக்கப்படுத்தாமல் முதலரவில் நகமும் சதயமும் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். முப்படை தளபதி ஆளவர்கள் நகர் வல்லவர்களே. கைவிடு கைவிடு. பறிகொத்திரி ஏற போற நீ. அது மாட்டு வண்டி, பல்சரு. ஆமா, எத்தனை வண்டியை பார்த்த வண்டிலாம் வேற. இது பின்னாடி வந்தா முத்து கொடுக்குறான், முத்து கொடுக்குறான். கொஞ்சம் பிராந்தி மறுபடியும் வரான், மறுபடியும் வரான். முத்து கொடுக்குறான். துப்புல துப்புல இங்கல்ல அங்க. ஐயோ ஐயோ. என் ஊர்ல அவன் வாழ்க்கையில பின்னாடி என்ன நடக்குது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி எனக்கு தெரிஞ்சு நான் போய் சொன்னாலும் நம்ப மாட்டேன். விளங்காதனே,
வாழ்க்கையில பின்னாடி பார்க்காதடா, முன்னாடி பாரு. அப்போ உன் வண்டி அவனா ஓட்டி நடப்பான். டேய், உனக்கு பிரச்சனை இல்ல. என் வண்டிக்கு எத்தனை டிரைவர் இருக்கான்? சரி விடு. எந்த வண்டிக்கு? ஓட்டாத. டிரைவர் ஓட்டி. என் காருக்கு சொல்றேன். சரி பரவாயில்ல விடு. உனக்கு முதல்ல ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். எங்க? அருமையான இடம். எந்த இடம்? அவலூர்பேட்டை பஸ் ஸ்டாண்டு. விளங்காது. ஒரு குழந்தையானது கருவிலே உருவாகிறது. உருவான குழந்தை மண்ணிலே திரணமாகிறது. அவள் கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவடைகிறாள். அவளுக்கு ஏற்ற வரனை பார்த்து மனமுடித்து 2 இதயங்களும் ஒன்று சேர்வதற்கு 4 சுவற்றுக்குள் நடப்பது. ஒரு 4 செவத்துக்குள்ள வா. டேய் 4 செவத்துக்குள்ள கேமரா கட்டறான். அதிகமா கேமரா. ஒரு ஸ்கிரீன் கட் பாருங்க. ஸ்கிரீன் கட்டாதீங்க. சவுண்ட் பாக்ஸ் வச்சு. சூப்பரா சுத்திது மைக் கட்டறான். அதிகமா மைக் எங்க வைப்பீங்க? முதல்ல வாயில வைப்பேன். தம்பி. சரி பரவாயில்ல இருக்கா. பாத்து போட்டு அது பல்ஸ் முறுக்காத. முன்மேல் தூக்கி நிக்கும். எத்தனை வண்டியை பார்த்தா? நீ பார்த்த வண்டில வேற, இந்த வண்டி வேற. தூக்கு டக்கு தூக்கு. பாரு பின்னாடி பாரு. அப்படியா? டேய், வாழ்க்கை பின்னாடி பாரு. டேய், விரைவில் உன்னை மறக்கவே. சரி வர போய் வர பாத்துக்கோ. அதுக்குள்ளே அந்த பரமன் தரத்தில் வந்திருக்கும் மரியாதை சொல்லுங்க மாமா. கூப்பிடலாம்ல மாமான்னு கூப்பிடலாமா? திருமணமே முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த மாமான்னு கூப்பிட கொஞ்சம் வெக்கப்படுவேன் அடிக்கடி. வெக்கப்படாது. வெக்கத்தை ஒரு பக்கத்துல வந்து என்ன ரைமிங் எல்லாம் என்ன டச் பண்றேன்? அண்ணே சரவணி, என்ன அங்கிள்? உன்னை பார்த்தால் எப்படி இருக்கா தெரியுமா? சித்திர மாதத்து விசித்திரமாகும், வைகாத்திலே ஓடி வருகின்ற வைபோக காற்றாகும், வாவ். ஆடி மாதத்து தாவணி ஓட்டு கனவாகும், ஏய், ஆடி பெருக்கிலே ஓடி வருகிற காவேரி அலையாகவும், ஆவணி மாதத்து அற்புதமாகும், புரட்டாசி மாதத்தின் புனிதமான மலராகவும், ஐப்பசியிலே ஐயம் என்று தூரக்கூடிய மழை துளியாகவும், உண்மையாவா? கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையிலே நீ ஒரு திருவிளக்காக, நான் ஒரு ஒளிவிளக்காக, மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவன்பாவை பாடக்கூடிய மங்கையர் கரசியாகவும், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற முதுமொழிக்கு நீ இணங்கி நான் இணங்க, மாசி மாதத்திலே நீ மகர ஜோதியாகவே கட்டிருக்கேன். ஜோதி ஞாபகப்படுத்து. வளர்க்க முடியும். பங்குனி மாதத்திலே பார்க்கிற போது தருமதி நீ ஒரு 10 மாசத்து தங்கம் போலவா கட்டு. என் உறக்கத்தை காத்த உலகழகி, என் உணர்ச்சியை தூண்டிவிட்ட உண்மை கடை. மாமா, என் இதயம் கமர்ந்த இளம் கும்பலா, இளம் தென்றல் மகாபா என்று அழைக்கிறது. இதயம் உங்களை வர்ணிக்க தூண்டுகிறது. உங்களை எதிர்பார்த்த நாட்களை விட உங்களை மாதிரி ஆம்பளை எனக்கு எப்போ வருவா